ஆல் இன்னைக்கு டாப் 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் லிவிங் இன் ஸ்வீடன் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அது என்ன டாப் 5 பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு கண்ட்ரி அப்படின்னு இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும். இது இருந்ததுனா நான் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருப்பேன், என்னோட ஃபியூச்சரை நான் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சிருப்பேன், ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக என் ஃபியூச்சர் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் அண்ட் தாட் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக நான் இருக்கிற கண்ட்ரி இருக்குது அப்படின்றதுல நான் வந்து பார்த்து சந்தோஷப்படுற ஒரு 5 விஷயம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன். இங்கே இருக்க கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது அது ஸ்வீடிஷ் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தைங்க வச்சுருந்தா நம்மளுக்கு அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஃபண்ட்ஸும் கொடுக்குறாங்க. லைக் தட் இஸ் கால்ட் ஸ்டைஃபன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டைஃபன்ஸும் கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களை நம்ம வளர்த்துறதுக்காக, லைக் அவங்களோட நெசசரி நீட்ஸ் அவங்க பார்த்துக்கிறதுக்காக அதையும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் நான் சொன்ன மாதிரி. அண்ட் செகண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ். ஈக்குவல் ரைட்ஸ் அது எல்லா கண்ட்ரிலுமே தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி இருக்குது. பட் விமென்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாகட்டும் சரி, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாகவே வந்துட்டு லைக் ஒரு விமென் வந்து ஏறுறாங்க, நிற்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை, அதை தவிர்த்து அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் முடியும், பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. இஃப் ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் நீடட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர்த்து யாரும் வந்து ஷீ இஸ் அ விமென் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எடுத்தோடனே நினைக்கிறது இல்லை. ஷீ கேன் டூ தட் அப்படின்றதுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ஃபார் விமென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இல்லை, எல்லா ஜெண்டர்ஸ்க்குமே அவங்க ஈக்குவல் ரைட்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரீ மெடிக்கல், ஃப்ரீ மெடிசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் இந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டாலிட்டி சிஸ்டம் அண்ட் ஃப்ரீ மெடிசன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெடிசன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி சிஸ்டம் தான், மெடிசன்ஸ் ஃப்ரீ இல்லை. பட் எஸ் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி சில மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். பட் நாட் ஆல் த மெடிசன்ஸ். கிட்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கு ஃப்ரீ தான். அதுக்கு தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ளீன் என்விரான்மெண்ட். க்ளீன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், நான் வந்து நார்மலாகவே ரோட்டில் நடந்து போகும்போது லீவ்ஸை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நான் கீழே பார்க்கறது கிடையாது. ஃபுல்லாக லீவ்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். அது கூட வீக்லி ட்வைஸ் வந்து அவங்க ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் அது வந்து அவங்க ரீசைக்கிள் தான் பண்ண போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரீசைக்கிளில் வந்து அந்த யூனிட்டில் கொடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி இங்கே இருக்க பிளான்ஸ்க்கே திரும்பி உரமாக போட்டுடுறாங்க. அண்ட் ஃபிஃப்த் பீஸ்ஃபுல்லான லைஃப். இங்கே வந்து ஹாரன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஊரில் வந்து ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க வண்டி போகிறதுக்கு. நான் இங்கே வந்ததுலேருந்து இது வரைக்குமே ஒரு வெஹிக்கிள் கூட ஹாரன் அடிச்சு யாரையாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்க்கல. இஃப் இட்ஸ் நெசசரி மட்டும்தான், அது கூட வந்து டு த கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப நெசசரி, அந்த டைமில் வந்து அடிச்சு தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்ற டைமில் மட்டும்தான் வந்து இங்கே ஹாரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கத்தி பேசினா அதே மாதிரி நைட் 8 o'clock மேலே நம்ம ஏதாவது கத்தி பேசினா சவுண்ட் பண்ணால் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.